ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வீடியோ தான் வந்து பார்க்குறோம். ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸுக்கு நம்ம இனிக்கும் கணிதம் சொல்லிட்டு இந்த சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் எல்லா மாடல்ஸோடைய சம்முமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் அதர் மாடல்ஸ் எதில் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ மேக்ஸுக்கு இந்த சீரீஸை வந்து நீங்கள் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மக்கள் தொகை ப்ராப்ளம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். 2016 2020 எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதே மாடல் தான் இதுவும். இங்கே பாருங்கள், ஒரு மக்கள் தொகை ஆண்டுதோறுமே எவ்வளோனா தான் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக பர்சன்டேஜ் மெத்தட்லேயே நான் போட்டுறேன். நீங்கள் வேணும்னா ஃபார்முலாவில் வந்து போட்டுங்க. P × 1 + R/100 ஹோல் பவர் n = அதில் வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 10% அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 10% 100 கூட நம்ம வந்து கூட்டிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? தற்போதைய மக்கள் தொகை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ நமக்கு வந்து தெரியாது. அப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் தொகை எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து தான் நான் பண்ண போகுது 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தால் தான் தற்போதைய மக்கள் தொகை நமக்கு என்னன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், அந்த 110/100 10% இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அப்போ அந்த 110/100 நம்ம என்ன பண்ணணும், 3 வாட்டி வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 110/100 × 110/100 × 110/100. ஸோ இதுதான் என்னது, தற்போதைய மக்கள் தொகை. அது இது தற்போதைய மக்கள் தொகைன்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்க 26,620 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதா? இப்போ நான் வந்து 2020 எனக்கு இது அதாவது 23 தான் மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு 20 என்னன்னு கேட்டிருக்காங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ 20 எனக்கு என்னன்னு தெரியாது. அதனால் நான் அந்த வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 21 ஒரு 10%, 22 ஒரு 10%, 23 ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிக்கும். அந்த 23 மக்கள் தொகை தான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, 26,620 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நான் எக்ஸ் தெரியாத வெளியான 2020 கேட்டிருக்காங்க. 2020 நான் என்ன எடுத்திருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ அந்த எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சா எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 0க்கு 1 2 3 0 நம்ம வந்து அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் = மீதி என்ன இருக்குது, 11 × 11 × 11 இருக்குது. கீழே வந்து இது ரெண்டுமே போயிடுச்சு. இங்கே 10 இருக்குது, இங்கே 100 இருக்குது. மீதி 26,620 சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா நாகும் இது எல்லாமே மேலே போயிடும், இது கீழே வந்துடும். அப்போ 26,620 × 10 × 100 / 11 × 11 × 11. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அடித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு வந்து மக்கள் தொகையாக இருந்திருக்கும், 20,000. ஓகேங்களா? ஸோ 20,000 தான் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கும். 3 வருஷமாக இப்போ வந்து 26,620 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து புரியுதா? 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதுலேருந்து நான் 3 டைம்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ்ன்றதுனால 110/100 போடுறேன். இந்த ஃபார்முலா போடுறீங்கன்னா இதை நீங்கள் டோட்டலாக எடுத்துக்கணும். இந்த வேல்யூ டோட்டலாக எடுத்துக்கிட்டு பி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ வந்து 3 போட்டு நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா பி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000 ஆக 18,000 அது ஆண்டுக்கு 16.2/3% தேய்மானம் அடைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், தேய்மானம் அப்படின்னாலே மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபார்முலாவில் போடுறது அப்படின்னா AB × 1 - R/100 ஹோல் பவர் n இந்த ஃபார்முலாவில் வந்து நீங்கள் போடணும். ஸோ பர்சன்டேஜ் மெத்தடில் போடணும் அப்படின்னா எப்படி போடலான்னா, நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், அந்த 18,000லேருந்து தேய்மானம் வந்து அடையுது இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தேய்மானம் அடையுது. தேய்மானம் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம 100லேருந்து மைனஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பின்னமாக மாற்றிக்கலாமா? 16 × 3 எவ்வளோ வரும், 48 வருமா? 48 ஒரு 2 கூட்டினா 50 வரும். அப்போ இதோடைய பர்சன்டேஜ் என்ன, நமக்கு 50/3 தான் ஆரோடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ 10னா நம்ம 100லேருந்து 10 மைனஸ் பண்ணிவிடுவோம். அப்போ 90ன்னு போடுவோம், 90/100 போடுவோமா? அப்போ 100லேருந்து 50/3 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 100லேருந்து 50/3 வந்து நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும், 300 300 - 50 250/3 வரும். ஓகேங்களா? அப்போ 250/3 / 100 அப்படின்றத நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? இந்த 100 வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ 10% அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம், தேய்மானம்னா 90/100 போடுவோம்ல, அதே தான். ஸோ இங்கே பின்னத்தில் கொடுத்துருக்குதுனால நம்ம எல்சிஎம் எடுத்து 250/3 கண்டுபிடிச்சிடும், /100 வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற வேல்யூலேருந்து என்ன பண்ணுவோம், இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 18,000 கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி அதோட தேய்மான மதிப்பு கேட்குறாங்க. அப்போ இதுதான் தற்போதைய மதிப்பு. இதிலிருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அது தேய்மானம் அடையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2
2 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த வேல்யூ வந்து போட போகிறோம். அப்போ 250 டிவைடட் பை 3 டிவைடட் பை 100 நான் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா திரும்பவும் மேலே வரும்போது அது 100 தான் மாறப்போகுது. இன்ட்டு 250 பை 3 × 100 ஓகேங்களா? ஸோ அதையே அப்படியே எழுதிடலாம். ஸோ ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னாலும் அதே தான். ஸோ ஓகேங்களா? இது அப்படியே வந்து நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும் ஃபார்முலாவில் போட்டாலுமே. இங்கே வந்து இங்கே ஆரோடைய வேல்யூ அப்படியே போட்டுருங்க. 50/3ன்னு போடுங்க. இதை அப்படியே வச்சுங்க. ஓகேங்களா? 50/3ன்னு போட்டு கண்டுபிடிங்க. இந்த 50 டிவைடட் பை 3 அது போட்டிங்க அப்படின்னா ஆரோடைய வேல்யூ கிடச்சிடும். என்னோடைய வேல்யூ நாங்கள் என்ன போட போகிறீங்க 2 தான் வந்து போட போகிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி பியோட வேல்யூ தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 18,000 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் மெத்தடில் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அடுத்தது இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0வையும் அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்குது 18 இருக்குது, 25 இருக்குது, 250 மேலே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது. இப்போ 1 3 3 6 3 18, 1 3 3 2 3 6 ஓகே. மீதி என்ன இருக்குது 25 × 250 × 2. ஸோ 25 × 2 நான் வரும் நமக்கு 50 வரும். இன்ட்டு 250 பண்ணலாம். ஸோ 25 5 நமக்கு என்ன வரும் 125 வரும். இந்த 2 0 அப்படியே ஆகிடுமா? அப்போ 12,500 தான். அதோடைய மதிப்பு என்னது 12,500 ஓகேங்களா? ஸோ ஒரு இயந்திரத்தின் விலை 18,000 இப்போ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 2% 2 வருஷத்துக்கு வந்து தேய்மானம் அடையுதுன்றதுனால நம்ம இதை பெண்ணமாக மாற்றி அதை 100லேருந்து மைனஸ் பண்ணி டிவைடட் பை 100 இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதை வந்து நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தப்பாயிடும். அப்படி இல்லை ஃபார்முலாவில் நீங்கள் போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். ஏவோட வேல்யூ தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பியோட வேல்யூ 18,000 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 50/3 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த 100 அப்படியே கீழே இருக்குங்க. என்னோட வேல்யூ வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பியோட வேல்யூ வந்து இந்த 12,500 வந்து வரும். ஓகேங்களா? அடுத்தது 3வது சம் பார்த்தீங்கன்னா 4% ஆண்டு வட்டி விதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5,000க்கு ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு 2 முறை கணக்கிடும் போது வட்டிக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது 2 ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். 4% ஆண்டு வட்டி விதம் R = 6%, 4% கொடுத்துருக்காங்க. 1.5 ஆண்டுகள் சொல்லிட்டு ஏறம் கொடுத்துட்டாங்க. 5,000 ரூபான்றது அசலையும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட போடும்போது ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து வட்டி கணக்கிடுறாங்களாம். அப்போ வர கூட்டு வட்டிக்கும் அடுத்தது ஆண்டிற்கு 2 முறை கணக்கிடப்படும் போது ஓகேவா? ஆண்டுக்கு 2 முறை வட்டி கணக்கிடுறாங்களாம். அப்போ வர கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 2 டைம் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆரோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க 4% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் என்ன என்ன கொடுத்துருக்காங்க 1.5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5,000 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 இயருக்கு வந்து கால்குலேஷன் பண்ணுறது வந்து போடுவோம். இப்போ 1 இயருக்கு போடுறாங்க அப்படின்னா நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த 1 இயருக்கான வட்டி வந்து 4% கொடுத்துட்டாங்க. இந்த 6 வருஷத்துக்கு அரை வருஷத்துக்கு என்ன வரும் 1 இயருக்கு வந்து 4%னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து வட்டி கணக்கிடுவாங்க. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு அவன் 4% வந்து கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிற அரை இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா 6 மாதம். அந்த 6 மாதத்துக்கு அவன் தனியாக தான் கால்குலேட் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 4%னா 6 மாதத்துக்கு என்ன இருக்கும் 2% வந்து இருக்கும். அப்போ இங்கே வந்து 2%. அப்போ இதை வந்து நம்ம வந்து போட போகிறோம். எப்பயுமே என்ன பண்ணுவோம் அசல் எழுதிடுவோம். அசல் என்னது இது என்னது டோட்டல் வேல்யூ = 5,000 கொடுத்துருக்காங்களா அசல் இன்ட்டு இது நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4%, இங்கே வந்து 2%. அப்போ என்ன போட போகிறோம் 104/100 இன்ட்டு 102/100 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி வந்து போடணும். இது எப்படி அடிக்கலாம் 2 0க்கு 2 0 சாரி இது நீங்கள் அப்படியே இதை அடித்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 5,304. ஏன்னா இதை சிம்பிளிஃபைலாம் பண்ணால் லேட் ஆகுது வீடியோ. ஸோ ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே அடிச்சுன்னா 1.04 வருமா? இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1.02 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு இது 1.02 1.02 வருமா? 4 ஸ்தானம் வருது. அப்போ இந்த 0 கொண்டு இது பண்ணும்போது பாயிண்ட்லாம் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு ஹோல் வேல்யூ வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ டோட்டல் இருந்துச்சு. இப்போ நமக்கு சிஐ தான் தேவை. A = P + CA அப்படின்ற ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5,304 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சாரி, பியோட வேல்யூவில் கொடுத்துருக்காங்க 5,000 கொடுத்துருக்காங்களா ப்ளஸ் சிஐ. அப்போ சிஐ வேணும்னா ஆகும் 5,304லேருந்து இந்த 5,000 அந்த பக்கம் மைனஸ் ஆயிடுச்சுன்னா மீதி 304 ரூபாய் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது 1 இயர்ஸ்க்கு வந்து 1 இயருக்கு கால்குலேட் பண்ணும்போது 304 ரூபாய் வந்து வட்டி வந்து கிடைக்குது. இப்போது அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க ஆண்டிற்கு 2 முறை கணக்கிடப்படும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 2 முறை கால்குலேட் பண்ணுறாங்களாம். அதே சம் தான். R = 4% தான். பியோட வேல்யூ 5,000 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் 4%. ஓகேங்களா? இப்போது என்ன வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1.5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆண்டுக்கு 2 முறை கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 முறை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க 6 மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே 2 முறைன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1 இயரை நம்ம எப்படி பிரிக்கலாம் இங்கே ஒரு 6 மாதம் இங்கே ஒரு 6 மாதம் பிரிக்கலாம். ஆல்ரெடி இது ஒரு 6 மாதமாக இருக்குது கரெக்டாக. அப்போ 3 பிரிக்கலாமா?
6 மந்த்ஸு கால்குலேட் வந்து இப்போ 3 வருஷம் 3ஆ பேர் வந்து பிரிக்கிறது. இந்த 1 இயரை 2 6 மந்த்ஸ் ஆகும். இந்த 6 மந்த் வந்து பிரிக்கிறது. இப்போ 1 இயருக்கு வந்து 4%னா 6 மந்த்ஸுக்கு வந்து 2%. அப்போ R is equal to 2%, இங்கேயும் 2%, இங்கேயும் 2%. இப்போ 3ஆ டிவைட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ டோட்டல் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ 5000 இன்ட்டு இது அந்த 3 பார்ட் வந்து போட போகிறோம். 102/100 போடுவோம். இன்ட்டு 102/100 இன்ட்டு 102/100. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5306.04 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இதுலேருந்து சிஐ கண்டுபிடிங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சிஐ. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5306.04 நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். பியோட வேல்யூ 5000 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சிஐ. அப்போ சிஐயோட வேல்யூ என்ன இருக்கும்? இதுலேருந்து இப்படி 5000 முடிச்சுன்னா மீதி 306.04 ரூபாய்னு வருமா? ஸோ இப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். அப்போ வித்தியாசம் என்னது? 306.04க்கும் 304க்கும் உள்ள வித்தியாசம் என்ன வரப்போகுது? மீதி என்ன வரும்? அது 304 போச்சுன்னா 2 ரூபா வருமா? 2.04 ரூபாய். இதுதான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது தனி சம்மை நம்ம வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுவோம்னு சொல்லிட்டு போடுவோம்ல, அந்த சம்மு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுவோம்னு போடுவோம், அந்த சம்மு. ஸோ ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு ரெண்டுத்தையும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி அதுக்கான வித்தியாசத்தை வந்து கேட்டிருக்காங்க. இதுதான். ஸோ இங்கே இந்த 2 முறைன்றது என்னென்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்றது தான். ஏன்னா வருஷத்துக்கு வந்து 2 முறை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 6 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. 6 மாதன்றது அரையாண்டு. அதை தான் அந்த அரையாண்டுன்றதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இங்கே இன்டெரக்டாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த சம்மில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th சம்மு. 4th சம்மு 20% கூட்டு வட்டியில் வைக்கப்பட்ட ஒரு தொகை 2 மடங்குக்கு மேல் ஆவதற்கு மீச்சிரு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு தான். ஸோ ஒரு பெர்சன்டேஜ் ஆரோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு தொகையை வந்து வச்சுருக்காங்க. அது 2 மடங்குக்கு மேலே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை ஆண்டுகள் வந்து தேவைப்படும்? மீச்சிறு முழு ஆண்டுகள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போனா குறைஞ்சபட்சம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்றது தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளா வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு டேட்டா R is equal to 20% இது மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அசல் எவ்வளோ எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ நம்மளா வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அசலோட வேல்யூ என்ன வந்து 100 எடுத்துக்கிறேன். ஏன்னா சின்ன அமௌண்ட்டு, அதுவும் ரவுண்டு வேல்யூ எடுத்து தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு வருஷத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வட்டி வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மீச்சிறு முழு ஆண்டுகள் தான் கேட்டிருக்காங்க. அப்போது எவ்வளோ வந்து இந்த 100 வந்து என்ன ஆகணும்? அசல் வந்து என்ன ஆகணும் நமக்கு? அப்படியே 2 மடங்கு ஆகணும். 2 மடங்குனது 200 ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம 2 மெத்தடில் வந்து போடலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வட்டி மட்டும் கண்டுபிடிச்சி பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். வட்டி டோட்டல் அமௌண்ட் ரெண்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது லேட் ஆகும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 20% கூட்டுவட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா இயர் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இங்கே வந்து N is equal to ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வருஷத்தில் நமக்கு வட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய அமௌண்ட் என்னது? 100. எவ்வளோ? 20% வந்து வட்டி கொடுக்குறாங்க. அப்போ 100ல் 20% எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்போ எப்படி பார்ப்போம்? 100 × 20 டிவைடட் பை 100 பார்ப்போம். 20% என்னது? 100ன்றது ஆமாம். 20%னா 20/100. இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு 100க்கு 100 கேன்சல் ஆகி 20ன்னு சொல்லிட்டு வருங்களா? ஸோ பர்சன்டேஜ் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 100ல் 10% எவ்வளோ? ஒரு 0 கட் ஆகி 10 ஆகும். அப்போ 10% பார்த்தீங்கன்னா 20% 20ன்னு சொல்லிட்டு வருமா? அப்போ 20 ரூபா. அப்போ முதல் வருஷத்தில் உங்களுக்கு வட்டி என்ன? இதுதான் வட்டி. ஓகேங்களா? ஸோ வட்டி என்ன வந்துருக்குது? 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ 2வது வருஷத்தில் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? வெறும் வட்டிக்கு மட்டும் கண்டுபிடிங்க. ஆக்சுவலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து 120ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். டோட்டல் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ இதில் டோட்டல் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த மெத்தட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் இதிலேயே கண்டுபிடிச்சிங்க. எங்கள் டோட்டல் எவ்வளோ வரும்? அசல் வந்து 100 ப்ளஸ் இது ஒரு வட்டி 120 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வரும். செகண்ட் இயர். இப்போ செகண்ட் இயர் N is equal to செகண்ட் இயர் வந்து நம்ம போடுறோம். செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம வட்டி என்ன பண்ணுவோம்னா 120க்கு தான் நம்ம 20% வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆனால் அப்படி போட்டிங்க 120 × 20% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இதே மாதிரி அடுத்தது இங்கே வந்து ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதுக்கு திருப்பி நீங்கள் வந்து போடணும். இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் வந்து லென்த்தியாக போகும். அதுக்கு பதில் நான் வட்டிக்கு மட்டும் நான் ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வட்டிக்கு மட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அடுத்த வருஷம் வட்டிக்கு என்ன வரும்? இந்த வட்டிக்கு மட்டும் 20 ரூபா இருக்குதுல்ல, இந்த 20 ரூபாய்க்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்? அசல் கூட இந்த வட்டி வந்து கூடுமா? கரெக்டுங்களா? அதாவது இங்கே வந்து இப்போ 120 ரூபா இருக்குது அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு என்ன ஆகும்? இந்த வட்டியை வந்து கூட்டு வட்டியில் வட்டியை வந்து அடுத்த வருஷம் 140 ரூபாவா ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? 140 ரூபா அசல் ஆகிடுவாங்க. ஏன்னா வட்டியை வந்து அசல் கூட நம்ம வந்து கூட்டிகிட்டே வருவாங்க. அதனால தான் நம்ம கூட்டு வட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன எப்படி இருந்தாலும் வட்டி கூட்டிகிட்டே இருக்கும் போது அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா வட்டிக்கு மட்டும் நம்ம 20% பார்த்துட்டே வரலாம். அப்போது அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இயரில் 20% 20 ரூபா வட்டிக்கு மட்டும் பாருங்கள். 20 ரூபாய்க்கு 20% எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 20 ரூபாய்க்கு 20% எப்படி பார்ப்போம்? 20 × 20 டிவைடட் பை 100 பார்ப்போமா? ஸோ 2 0
2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 4 ரூபான்னு சொல்லிட்டு வருதுங்களா. அடுத்த வாட்டி வரும்போது நம்ம அந்த 20 ரூபாய்க்கு என்ன வரும், 4 ரூபா அந்த 20 ரூபா அப்படியே வச்சுக்கலாம். காமனாக வச்சுட்டே வந்துட்டோம்னா 4 ரூபா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா. அப்போ முதல் வட்டிக்கு மட்டும் ஓகேங்களா. ஸோ வட்டிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வருஷத்தில் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி எழுதிக்கங்க. ஃபஸ்ட் இயர்ஸில் நமக்கு சிஐ மட்டும் என்ன வந்துச்சு, 20 ரூபா வந்துச்சா. ஸோ செகண்ட் இயரில் என்ன வந்துச்சு, இந்த 20 ரூபாய்க்கு நான் 20% பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு 4 ரூபா வந்துச்சு. இந்த 20 ரூபா அப்படி தானே இருக்கும், ப்ளஸ் இந்த 4. அடுத்த தேர்ட் இயரில் என்ன ஆகும், இந்த 20 ரூபாய்க்கு அப்படியே இருக்கட்டும். அப்படியே வரும்போது இந்த 4 இந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுது, நமக்கு 4 வருது. அப்போ அடுத்தடுத்த வருஷம் நமக்கு 4 ஆட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. அப்போது தேர்ட் வருஷம் திருப்பி இது அப்படியே வரும். தேர்ட் வருஷத்துக்கு ஒரு 4 ரூபாய் ஆட் ஆகும். அப்புறம் ஃபோர்த் இயர் பார்க்குறோம். ஃபோர்த் இயரில் பார்க்கும்போது இந்த 20 இந்த 4 அப்படியே வரும். ஃபோர்த் இயருக்கு ஒரு 4 ஆகும். ஸோ இது வரைக்கும் முதல்ல அப்படியே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ வட்டி மட்டும் எவ்வளோ வருது, 20. அப்போ 4 20 என்ன வரும், நமக்கு 80 வருமா. இங்கே ஒரு 4 இது ஒரு 24 ரூபா வருது. 4 ரூபா மட்டும் கூட்டினா 24 ரூபா. இது ஒரு 80 ரூபா வருது. 80ம் ஒரு 24ம் வருதுங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன வருது, 80ம் ஒரு 24 எவ்வளோ வரும், 104 ரூபா வருது. ஓகேங்களா. ஸோ வட்டி மட்டுமே நமக்கு 104 ரூபா வந்துச்சு. அசல் ஆல்ரெடி நமக்கு என்ன வருது, இப்போ டோட்டலில் வந்து நம்ம முடியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வைக்கப்பட்ட ஒரு தொகை 2 மடங்குக்கு மேலே ஆகணும்னு சொல்லுதான். இப்போ நீங்கள் வந்து டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ டோட்டல் வந்து ஏன்றது 100 ரூபா வந்து அசல் இருக்குது, வட்டி ஒரு 104 ரூபா. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, 204 ரூபா வந்துருச்சு. அப்போது 200க்கு மேலே போயிடுச்சிங்களா. அப்போ அந்த மீச்சிறு முழு ஆண்டுகள் என்னது, NS = 4 இயர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்டெப் போடுறேன். நீங்கள் தேர்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கும் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மெத்தடை நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, சரி நீங்கள் இடையில ஒரு பேப்பரில் போடுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நான் இன்னொரு இந்த மாதிரி வந்து நீங்கள் வட்டிக்கு போடுறதுனால போட்டுக்குங்க. இன்னொரு ஸ்டெப் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து R வந்து 20% கொடுத்துருக்காங்களா, P வந்து நம்மளே 100 எடுத்துக்கணுமா. முதல் வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு C எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 100லேருந்து 20% வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன வந்துச்சு, 20 ரூபீஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ 20 ரூபா அப்படின்றது நமக்கு என்ன வந்துச்சு, வட்டி வந்து வந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கு டோட்டல் எவ்வளோ வரப்போகுது, நமக்கு முதல் வருஷத்தில் 100 + இந்த 20 ரூபா வட்டியை கூட்டினோம்னா நமக்கு 120 ரூபா வந்துருச்சு. இது முதல் வருஷம். அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 120 ரூபாவை தான் நம்ம அசலாக எடுத்துப்போம். ஏன்னா வட்டியை கூட்டின பிறகு தான் அது அசலாக வரும். இப்போ இதுக்கு நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். இதுக்கு வட்டி என்ன பண்ண போகிறோம், 120 ரூபாய்க்கு அந்த 20% வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், 24 ரூபா வரும். ஓகேங்களா வட்டி. இப்போ இதுக்கு டோட்டல் என்ன வரும், நமக்கு ஏன்றது P + சிஐ. பி எவ்வளோ நமக்கு 100, சிஐ எவ்வளோ 24. அப்போ 124 ரூபா வந்துருச்சு. ஓகேவா வட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம டோட்டல் வந்து பார்த்துட்டே வரணும். அதே மாதிரி தேர்ட் இயருக்கு வருவீங்க. தேர்ட் இயருக்கு வந்தால் சிஐ = என்ன வரும் நமக்கு, இப்போ நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 124 ரூபா தான் நமக்கு வந்து அமௌண்ட்டு. இந்த 124 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். சாரி, இதுக்கு டோட்டல் என்ன வரும், 120 சாரி 120 தானே. ஏன்னா இங்கே 120 ஆயிடுச்சுல, இங்கே நம்ம அசல் 120 தானே போட்டிருக்கோம் அசல். அப்போ அந்த 120 தானே போடணும். அப்போனா 120 ஒரு 24 144 ஆகிடும். ஸோ இப்போ இந்த 144 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், 20% வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்படி அடித்து பார்ப்போம். இங்கே ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் கூட அந்த ஆன்சரு இந்த 144 ப்ளஸ் இங்கே வந்து ஆன்சர் இப்படி போட்டுகிட்டே போகணும். இப்படி போட்டுகிட்டே போனீங்கன்னா 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 200 வந்து கிராஸ் ஆகிடும். ஓகேங்களா. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு அமௌண்ட். ஓகேவா. இது வந்து தோராயமான ஒரு மதிப்பு தான். ஓகேவா. மீச்சிறு முழு மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லும்போது தோராயமான ஒரு மதிப்பு. எங்கே பாரு 204 எக்ஸாக்டாக 200 ஆகாது. ஸோ மேலே தான் ஆக போகுது. ஸோ 200க்கு மேலே எந்த வருஷத்தில் போகுதோ அந்த வருஷம் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 5th சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டியில் 5% வட்டி விகிதத்தில் கடனாக பெறப்பட்டு 2 தவணையாக திருப்பி செலுத்தப்படுகிறது. ஒவ்வொரு தவணைக்கும் ரூபாய் 882 செலுத்தப்படுவதில் கடனாக பெறப்பட்ட தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சம் தான். தவணை அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தவணை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து போடணும். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் இந்த தவணை அப்படின்ற சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அப்போ தவணை அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுங்க. PR - X × R - X = 0. ஓகேங்களா. இந்த ஃபார்மேட் அமைச்சுங்க. PR - X × R - X × 0ன்னு எடுத்துக்கோம். இதில் Pன்றது அசல், Rன்றது எப்படியும் போல் நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம். Xன்றது மட்டும் என்ன எடுத்துக்கோங்க, தவணையோடைய அமௌண்ட் அப்படின்னு அமைச்சுங்க. ஓகேவா. தவணை மதிப்பு அல்லது தவணை அமௌண்ட் அப்படின்னு அமைச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா தவணை அமௌண்ட், அதுதான். ஓகேங்களா. ஸோ இங்கே இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, Pயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு,
அதுதான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. அப்போ பி என்னன்னு கேட்குறாங்க. ஆர் வந்து 5% கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 882 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஈக்குவல் 0 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பியோட வேல்யூ வந்து கிடச்சிரும். அப்போ தவணை அப்படின்னு வந்தாலே இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுங்க. பிஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஆர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், 100 கூட 5 வந்து கூடியது 105/100 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 882 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 105/100 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 882 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ இதை அடிக்கலாமா? 2 5 10 1 5 5 25 100 இங்கேயும் 21 20 வருமா? அப்போ பி இன்ட்டு 21/20 மைனஸ் 882 வரும். இன்ட்டு 21/20 மைனஸ் 882 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் மட்டும் இந்த பக்கம் அமைச்சிடலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரே இதுவா, அதாவது இது வரைக்கும் ஒரு டேர்ம் வரும் உங்களுக்கு. இது மட்டும் தான் தனி எக்ஸ். அப்போ இந்த மைனஸ் மட்டும் இந்த பக்கம் அமைச்சிட்டிங்க அப்படின்னா பி இன்ட்டு அதாவது 21 இப்படி எழுதிக்கலாம். 21 பி இன்ட்டு 20 மைனஸ் 882 இன்ட்டு 21/20 இஸ் ஈக்குவல் டு 882 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ இதையும் நம்ம அந்த பக்கம் அமைச்சிடலாம். ஏன்னா நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அமுச்சு விட்டுடலாம். இந்த பக்கம் அமைச்சிடலாமா நம்பரையும்? அப்போ இது என்ன வரும், 21p டிவைடட் பை 20 இஸ் ஈக்குவல் டு 882. இந்த 20 இங்கே போய்டும், இந்த 21 வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ இது எதுனா அடிக்க முடியுமான்னு பார்க்கலாமா? 3ஆம் வாய்ப்பாடில் அடிச்சோன்னா நமக்கு வந்து என்ன வராது. 21 அடித்து பார்க்கலாமா? ஒரு 21 4 21 போட்டு பார்க்கலாமா? 61 இன்ட்டு 4 4 4 8 84. ஓகே, அப்போ ஒரு 21 4 21 பார்த்தா 84, மீதி இங்கே 4 வரும். 2 21 நமக்கு என்ன வரும், கரெக்டாக வருங்களா? 42. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது நமக்கு 42 இன்ட்டு 20 தான் வந்துருக்குது. ஓகேங்களா? 42 இன்ட்டு 20 இருக்குது. இங்கே வந்து 21p/20 மைனஸ் இந்த 882 இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சாரி, இப்போ மறந்துட்டேன். இப்போ என்ன வரும் இங்கே நமக்கு, சரி அடுத்த ஸ்டெப் வைக்கலாம். 21p/20 மைனஸ் 882 இஸ் ஈக்குவல் டு 42 இன்ட்டு 20 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? 42 இன்ட்டு 20 42 இன்ட்டு 20 என்ன வரும், 4 2 8. ரெண்டாவது வெப்பரில் பண்ணோன்னா நமக்கு 4 2 2 4 4 2 8 880 வருங்களா? 2 2 2 4 சாரி 840 வருதா? அப்போ 800 இதை வரைக்கும் அடிச்சிங்கன்னா நமக்கு 840ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த மைனஸ் அந்த பக்கம் வச்சுட்டா ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ 21p டிவைடட் பை 20 அப்படியே வச்சுக்கலாம். 840 ப்ளஸ் 882 இதை வந்து கூட்டிங்க. 2 8 4 12க்கு 2 மீதி 1 8 8 16 1 17 21p டிவைடட் பை 20. ஸோ இப்போ நமக்கு பி வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ இந்த 20 அப்படி இங்கே மேலே போய்டும், 21 கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை அடித்து போட்டோங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். இங்கே 21 இருக்குதா? திரும்ப சரி 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். ஒரு 7 3 21 5 3 15 16 17 மீதி இங்கே 2 வந்துடும். 21 7 3 21 மீதி 1 4 3 12 வரும். அதுக்கப்புறம் 7 வாய்ப்பாடில் அடித்து பார்த்தோன்னா 8 7 56 வரும், மீதி 1. ஓகே, ஒரு 8 7 56 இங்கே மீதி 1 வரும், 2 14 வரும். அப்போ 82 இன்ட்டு 20 அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கும். ஓகே, 2 2 4 8 2 16 இந்த 0 அப்படியே வரும். அப்போ பியோட வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்மேட் மட்டும் அந்த தவணை அப்படின்ற அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுங்க. பிஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஆர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படியே வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த நம்பர்ஸ் நம்ம பியோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த ப்ராக்கெட் இருக்கிறது மட்டும் அப்படியே வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்ட்டையும் இந்த வேல்யூ நம்மளால் அனுப்ப முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா மைனஸில் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் அமைச்சிடறோம். அதுக்கப்புறம் இந்த இன்ட்டில் இருக்கிற வேல்யூ அமைச்சிடறோம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணிட்ட பிறகு இந்த பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி விதத்தில் ஒரு தொகையானது 15 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம மடங்கு சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனி வட்டியிலையும் பார்த்துருப்போம். தனி வட்டியில் மடங்கு கொடுத்தாங்கன்னா எஸ்ஐக்கு வந்து எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், என்ஆர் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் 1 இன்ட்டு 100 நம்ம பார்த்துருப்போம். இவ்வளோ இத்தனை மடங்கு ஆகுது, அப்படி எத்தனை ஆண்டுகளில் எவ்வளோ ஆகும், எவ்வளோ வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்னும் ஆரோட வேல்யூவோ கேட்பாங்க மடங்குன்னு கொடுத்துட்டு. ஓகே, 2 மடங்கு ஆகும், 3 மடங்கு ஆகும்,
ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம்ல, அதே தான். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு மெத்தடில் வந்து நம்ம போடுவோம். ஸோ அப்போது மடங்கில் தனி வட்டியில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன 2 ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ கூட்டு வட்டி இதில் ஒரு தொகையானது 15 வருஷத்தில் அப்படியே எழுதிங்க. ஸோ 15 இயர்ஸில் அது என்னவாகுதான் 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா எத்தனை வருஷத்தில் அப்போ எனக்கு என்னன்னு தெரியாது. எத்தனை வருஷத்தில் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் 8 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே என்ன இருக்குது அதோடைய மடங்காக இங்கே வந்து எழுதணும். ஒரு பவராக வேல்யூவாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 8 நம்ம எப்படி எழுதலாம் 2 கியூப்னு எழுதலாமா. இந்த 8க்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன் 2 கியூப்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஸோ இப்போ இந்த 8 நம்ம வந்து மறந்துடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கியூபோட இந்த பவரோடைய வேல்யூ இந்த இயரையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து டேரெக்டாக கிடச்சிடும். அப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? இது என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் வந்து பண்ண போகிறோம். புரியுதுங்களா? அப்போ அப்படியே எழுதுங்க. 15 வருஷத்தில் அது 2 மடங்கு ஆகுதான். அப்படின்னா எத்தனை வருஷத்தில் அது 8 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த 8 வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே என்ன வேல்யூ இருக்குது அந்த மாதிரி 2 இங்கே 2 இருக்கிறதுனால பேஸ் வந்து 2 வச்சு க்யூப்பில் வந்து எழுதுறேன். 2 பவரில் வந்து எழுதுறோம். ஓகேவா? இன்கேஸ் இங்கே வந்து 4 இருந்துச்சுன்னா நான் 2 ஸ்கொயர்னு எழுதிருப்பேன். இங்கே 8 இருக்கிறதுனால நான் 2 கியூப்னு சொல்லிட்டு எழுதிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பவர் வேல்யூ இந்த ஏரியா மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். அப்போது நமக்கு என்னோட எத்தனை ஆண்டுகள் தானே கேட்குறாங்க. என்னோட வேல்யூ என்னது 15 இன்ட்டு அந்த பவர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. 15 இன்ட்டு 3 என்ன வரும் 3 45 வருமா. இப்போ 45 இயர்ஸ். ஓகேங்களா? இது புரிஞ்சுச்சா? ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி தான். இதில் வந்து ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாலாம் கிடையாது. டேரெக்டாக ஸ்டெப்ஸ் அப்படியே எழுதி பவர் வேல்யூ இன்ட்டு என் மல்டிபிள் பண்ணணும். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. பவர் வேல்யூ இன்ட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி மாடலில் இப்போ கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மாடலும் வந்து முடிஞ்ச மாதிரி தான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டு வட்டி ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசத்தை வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது இந்த மாடல் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். ஸோ சேம் மாடல் தான், டேட்டா மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை 3200 டோட்டல் கொடுத்துருக்காங்க. 2.5% கொடுத்துட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க 2 வருஷம் கொடுத்துட்டாங்க. அப்போ 2 டைம்ஸ் நம்ம பண்ணுறோம் 102.5 டிவைடட் பை 100 102.5 டிவைடட் பை 100 இன்ட்டு இந்த 3200 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து டோட்டல் கிடைக்கும். அதுலேருந்து அசலை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டியோட வேல்யூ வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் 1 2 3 ஆண்டுகளுக்கான வட்டி விதங்கள் முறையே 15 20 25 எனில் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை பாக்லி சம்மதா. ஸோ 3 வருஷத்துக்குமே வட்டி வந்து ஃபஸ்ட் வருஷத்துக்கு 15%, ரெண்டாவது வருஷத்துக்கு 20%, மூணாவது வருஷத்துக்கு 25% கொடுத்துட்டாங்க. அவங்களே 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னது 3 ஆண்டுகளுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ண போகிறீங்க 15,000 இன்ட்டு 115/100 இன்ட்டு 120/100 இன்ட்டு 125/100 இது போட்டிங்க அப்படின்னா சிம்பிளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து 15,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஏயோட வேல்யூ கிடச்சிடும். அடுத்தது 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 4400 ஆனது 4850 ஆக எடுத்துக்கொள்ளும் காலம். இந்த சம் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ தான் நம்ம இதை வந்து பார்த்தோம். இதே மாடல் தான். ஸோ அமௌண்ட் மட்டும் தான் இங்கே வந்து மாறி இருக்கு. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்கொள்ளும் காலம் என்னன்னு டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னது பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போனா என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 10% வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2662 மாறும் கேட்டிருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது வந்து டோட்டல் ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அப்படியே வச்சுங்க. டோட்டல் என்னது இப்போ பி நமக்கு தெரியாது. 10% வட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி தான் கணக்கிறாங்களா 3 வருஷம். அப்போ 110/100 இன்ட்டு 110/100 இன்ட்டு 110/100 போட போகிறோம். இது எல்லாத்தையும் சிம்பிள் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். இது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கூட்டு வேண்டியது ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.